கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த மாதத்தை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. கடந்த நாட்கள் மாதங்கள் முழுவதும் நம்மோடு கூட இருந்து பாதுகாத்து நம்மை ஆசீர்வதித்த ஆண்டவர் இந்த மாதத்திலும் தொடர்ந்து பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வாராக. இந்த ஆராதனையின் ஆரம்பமாக நாம் யாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்து உண்மை ஆராதிக்கும்படியாக, தொழுது கொள்ளும்படியாக கொடுத்த உடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரை பங்கெடுக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, இடைபுரிவீராக, பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். முதல் பாடலாக சுந்தரம் லேசான காரியம் என்ற பாடலை பாடி நாம் கர்த்தரை உயர்த்துவோம். நம்முடைய ஆண்டவர் அவர் செய்கிற எல்லாம் லேசான காரியம். பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது ஆண்டவருக்கு லேசான காரியம். இன்றைக்கும் இந்த வார்த்தையை உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். இந்த வசனத்தை தேவனுடைய வார்த்தையாக உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். எனவே இந்த ஆரம்பமாக இந்த பாடலை பாடி நாம் தொடர்ந்து கர்த்தரை அப்படி ஆராய்ந்து இந்த வசனத்தை இன்னைக்கு நம்ம கேட்க இருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவதாக. உதவிகள் செய்வது லேசான காரியம்.
நீங்க வேணுமப்பா. நீங்க இல்லாம இந்த இடத்துக்கு நாங்க போவது கிடையாது ஆண்டவரே. உங்க பிரசன்னம் இல்லாம இந்த இடத்துக்கு நாங்க போவது கிடையாது. உங்க மகிமை இயேசுவே
தேவனுடைய மகிமை இறங்கட்டும். ஷாதுனியா கரகல தனமன துரகட கடகடகடா. நீங்கதான் எனக்கு எல்லாம். விகமர ஷதரகடகடா. நீங்கதான் எனக்கு நீங்கதான் எனக்கு எல்லாம். ரகமல ஷதரா. ஓரிகதரா. தானியேலை சேதப்படுத்தும்படியாக சிங்கங்களின் வாய்கள் திறக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு உங்களை சேதப்படுத்தும்படியாக எந்தெந்த சிங்கங்களின் வாய்கள் திறக்கப்பட்டிருக்கிறதோ அந்த சிங்கங்களின் வாய்களை கர்த்தர் இப்ப இந்த 6வது நேரத்தில் ஆண்டவர் அழைத்துக் கொண்டிருக்கிறார். உனக்கு விரோதமாய் கர்ச்சிக்கிற சிங்கம் போல தன்னுடைய வாயை திறந்து வைத்திருக்கிற சிங்கத்தை குறித்து நீ பயப்படாதே. இதோ கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பியிருக்கிறார். அந்த சிங்கங்களின் வாய்கள் கட்டப்படும்படியாக அது உன்னை சேதப்படுத்தாது. அந்த சிங்கங்கள் உன்னை சேதப்படுத்தாது. அது போட்டு விட்டார். பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன் சிந்தனை இருக்கிறதான அரங்கள் நிறுவனமாகிறது. உன் சிந்தனையோடு போராடி கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகள், ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் எல்லாம் தரைமட்டமாவதாக, எல்லாம் தரைமட்டமாவதாக. எல்லாம் பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென், ஹல்லேலூயா. தாகோருடைய சிலை உயரமாக இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. ஆனாலும் அந்த சிலை கீழே உடைந்து உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக கீழே விழுந்தது போல இன்றைக்கும் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற விக்கிரக சிலைகள், விக்கிரக வல்லமைகள் இதோ உங்க காலுக்கு கீழே விழுகிறது, உங்க முன்பாக விழுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே நீ ஒரு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியாய் இருப்பாய் என்றால், கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமக்கிற ஒரு உடன்படிக்கை பெட்டியாய் இருப்பாய் என்றால், இதோ விக்கிரக வல்லமைகள் உன் காலின் கீழே விடும். அது தலை உடைந்தபடியாக, அதனுடைய கால்கள் எல்லாம் உடைந்தபடியாக இதோ உன்னுடைய காலிலே உனக்கு முன்பாக அந்த சிலைகள் வந்து விழும். இயேசுவின் நாமத்தினாலே சிந்தையை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் விலகுகிறது, விலகுகிறது, விலகுகிறது. நீங்கதான் எனக்கு நீங்கதான் எனக்கு எல்லாம். இயேசுவே, நீங்கதான் எனக்கு எல்லாம். நீங்கதான் எனக்கு. ஆவியானவர்களை பார்த்து சொல்லுகிறார், மகளே, நீ ஏன் தூரமாய் நின்று கொண்டிருக்கிறாய்? நீ என்னை விட்டு தூரத்தில் நின்று கொண்டிருக்கிறாய். ஆயக்காரனை போல தூரத்திலே நின்று கொண்டிருக்கிறாய். நீ சமீபமாய் நெருங்கி வா. இதோ திரைச்சலை கிழிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், திரைச்சலை கிழிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் உனக்கும் இடையில இருந்ததான அந்த திரைச்சலை கிழிக்கப்பட்டிருக்கிறது. நீ முன்னேறி வா. நீ தெய்வ பிரசன்னத்துக்குள்ளாக வா. அந்த மகா பிரசன்னத்துக்குள்ளாக நீ கடந்து வா. அந்த தடைகள் எல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறது. இதோ இப்பொழுது எழுந்து வா, எழுந்து வா. கர்த்தர் சொல்கிறார், எழுந்து வா. கர்த்தருடைய மகிமைக்குள்ளாக நீ பிரவேசிக்க நீ எழுந்து வா மகளே. ரகதனா, நீங்கதான் எனக்கு எல்லாம். ஷதரா, நீங்கதான் எனக்கு. இயேசுவே, நீங்கதான். கரகலதனமா கடகதரமல ஷமலவரவரவ. ஆமென், ஆமென், ஆமென். உங்க குடும்பத்துல பல நாட்களுக்கு முன்பாக, பல மாதங்களுக்கு முன்பாக இருந்த போராட்டங்கள் விலகுகிறது. அந்த சர்ப்பத்தின் வல்லமைகள் விலகுகிறது. இப்பொழுது இந்த ஆராதனை எல்லாம் அந்த சர்ப்பத்தின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. உங்க குடும்பத்திலே ஒரு மாற்றம், ஒரு சமாதானம், ஒரு விடுதலை. ஆமென். முந்தி இருந்த சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் உங்க குடும்பத்தில் இருக்காதபடிக்கு கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளெல்லாம் தலைகளாய் மாற்றுவாராக. அக்னி
கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்கிறாங்க. கர்த்தனைகளை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். ஆண்டவர் இன்றைக்கும் நம்மோடு கூட பேசுவாராக. நாம் ஜெபித்த பொழுது ஆண்டவரின் உள்ளத்திலே கொடுத்த ஒரு வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது நமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்படுவாராக, பேசுவாராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். இந்த ஆராதனையில் எங்களோடு பங்கெடுத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய கர்த்தர் பேசுவீராக. ஆண்டவரே, இது தேவனுடைய வார்த்தை என்று உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக, அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த வார்த்தை அது பலன் செய்கிறது என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே. இந்த வார்த்தைகள் பிள்ளைகள் வாழ்க்கையில சுதந்திரம் கிரியை செய்யட்டும், பலன் தரட்டும். ஆண்டவரே, 30, 60, 100 இந்த வார்த்தைகள் பலன் தருவதாக ஆசீர்வதிக்கிறாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆமென். சுதந்திரம் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது லேசான காரியம். உதவி செய்கிறது லேசான காரியம். இந்த மாதத்திலே தேவன் நமக்கு அநேக உதவிகள் ஆண்டவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று தாவீது சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஒத்தாசை செய்கிற தேவன், ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற தேவன். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிறார்? பலன் உள்ளவர்களுக்காகிலும் பலனற்றவர்களுக்காகிலும் தேவன் உதவி செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். உலகம் யாருக்கு உதவி செய்யும்? யார் பலம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, யார் உதவி செய்வார்களோ அவர்களுக்கு உலகம் உதவி செய்யும். ஆனால் பலனற்றவர்களுக்கு உலகம் உதவி செய்யாது. ஆனால் தேவன் எல்லாருக்கும் ஒரே விதமான உதவிகளை செய்கிறவர். நீங்கள் ஒருவேளை உங்க வாழ்க்கையில எது இல்லையோ, ஆமென் சுதந்திரம், பலன் இல்லையோ, எது இல்லையோ, இல்லை என்றாலும் தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பலம் உள்ளவர்களுக்காகிலும் பலனற்றவர்களுக்காகிலும் உதவி செய்வது லேசான காரியம். அப்ப கவனிங்க, பலம் உள்ளவர்களுக்கு உதவி செய்வது போலவே பலன் இல்லாதவர்களுக்கும் தேவன் உதவி செய்வார். ஆமென். தேவன் வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. சுதந்திரம், பலன் இல்லாதவர்களுக்கு ஒண்ணுமே இருக்காது. ஆமென். பலம் உள்ளவர்களுக்கு எல்லாம் இருக்கும். ஆமென் சுதந்திரம். ஆனால் தேவன் பலம் உள்ளவர்களுக்கு எப்படி உதவி செய்வாரோ அதே போல பலம் இல்லாதவர்களுக்கும் தேவன் உதவி செய்ய வல்லமையுள்ளவர். வேதம் சொல்லுகிறது, அவர் அப்படி உதவி செய்வது தேவனுக்கு லேசான காரியம். பலம் உள்ளவர்களுக்கும் உதவி செய்வது லேசானது, பலம் இல்லாதவர்களுக்கும் உதவி செய்வது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த மாதத்துல ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அநேக காரியங்களை ஆண்டவர் எளிதாக லேசாக ஆண்டவர் செய்து முடிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில் அநேக காரியங்கள் கடினமாக இருக்கலாம், அநேக காரியங்களை செய்ய முடியாதவைகளாக இருக்கலாம். சுதந்திரம். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் லேசாக செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு அது லேசான காரியமாகலே. ஒருவேளை உனக்கு அது கடினமான காரியமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு அது லேசான காரியம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென் சுதந்திரம். எனவே உங்க வாழ்க்கையில தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கடினமான காரியங்களெல்லாம் தேவன் அவர் பொறுப்பேற்று அவர் அந்த காரியத்தை தன்மேல் போற்றுக்கொண்டு, ஆமென் சுதந்திரம், எல்லாவற்றையும் லேசாக செய்து முடிப்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கு பலன் தர வல்லமையுள்ளவராக காணப்படுகிறார். வேதத்திலே ஆமென் சுதந்திரம், ஆண்டவர் எந்த காரியத்திலாம் லேசாக செய்து முடிப்பார் என்று ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன். ஆமென் சுதந்திரம். வேதத்தை வாசிக்கும் பொழுது முதலாவதாக ஆமென் சுதந்திரம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம்,
மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில கடினமாய் தோணுகிறது என்னவென்றால் உபத்திரவம். உபத்திரவம் நமக்கு மிக கடினமாய் தோன்றும். பாடுகள், கஷ்டங்கள் நமக்கு மிக கடினமாய் தோன்றும். ஆமென், சுதந்திரம். ஆனால் ஆண்டவர் இந்த உபத்திரவத்தை இது நமக்கு லேசாக மாற்றி தருகிற தேவனாக இருக்கிறார். உபத்திரவம் ரொம்ப கடினமாய் இருக்கு என்று சொல்கிறீர்களா? இந்த உபத்திரவத்தை ஆண்டவர் லேசாக மாற்றி தருவார். வேதம் சொல்லுகிறது, ஆமென், சுதந்திரம், லேசான நம்முடைய உபத்திரவம். சொல்லுங்க, லேசான நம்முடைய உபத்திரவம். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லாதீங்க. இந்த உபத்திரவம் ரொம்ப லேசா இருக்கு என்று சொல்லுங்கள். கர்த்தர் அப்படி மாற்றுவார். ஓ சுதந்திரம், கடினமான உபத்திரவங்கள் எல்லாம் லேசாக தேவன் உங்களுக்கு மாற்றித்தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் ஒருவேளை கடந்து வருகிற பாதைகள், உபத்திரவங்கள் போன மாதம் உங்களுக்கு கடினமாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதம் அவையெல்லாம் கர்த்தர் லேசானதாக மாற்றி தருவார். ஹல்லேலூயா. ஓ சுதந்திரம், ரொம்ப நீங்க ஒரி பண்ணாதீங்க. ஆமென், சுதந்திரம். எல்லாருக்கும் வருகிற கவலைகள் தான் நமக்கு வருகிறது. எல்லாருக்கும் வருகிற உபத்திரம் தான் நமக்கு வருகிறது. ஒரு சில உபத்திரவத்தை ரொம்ப பெருசுப்படுத்தி, கவலைகளை ரொம்ப பெருசுப்படுத்தி, அவர் மிகவும் மிகைப்படுத்தி அழுது கொண்டு புலம்பிக் கொண்டிருப்பார்கள். ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. எனக்கு இருக்கிற உபத்திரவம் சொல்லுங்க ரொம்ப எளிது. சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு இருக்கிற கஷ்டம் ரொம்ப எளிதான கஷ்டம். ஆமென், சுதந்திரம். ஹல்லேலூயா. ஓ, நீங்க அந்த உபத்திரவத்தை, ஆமென், சுதந்திரம், அதை நீங்க எளிதாக எடுத்துக்கொள்வதற்கு தேவன் உங்களுக்கு விசுவாசத்தை, தைரியத்தை, திடமனதை, ஆமென், நம்பிக்கையை தேவன் உங்களுக்கு அவர் தர வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த உபத்திரவம் எப்படியா அதே சீக்கிரத்தில் நீங்கிவிடும். ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த நாட்களில் உலகம் முழுவதும் பயங்கரமான உபத்திரவம், தேசம் முழுவதும் பயங்கரமான உபத்திரவம். ஆமென், சுதந்திரம். பட்டணங்கள், ஓ, எல்லா இடத்திலும் ஒவ்வொரு ஜனங்களும் எல்லாரும் ஒரு விதமான உபத்திரவத்துக்குள்ளாக போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், இந்த உபத்திரம் உனக்கு மிக லேசானதாக இருக்கும். ஒருவேளை அரசாங்கத்துக்கே இது ஒரு பெரிய கடினமான ஒரு காரியமாக இருந்தாலும், தேவனை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த உபத்திரவத்தின் காலம் ஒரு லேசான காலமாக, இது ரொம்ப லேசாக மாறும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா உபத்திரவங்களை எல்லாவற்றையும் தேவன் எளிதாக, ஆமென், சுதந்திரம், அந்த உபத்திரவங்களை கண்டு நம்ம சோர்ந்து போகாதபடி, முறுமுறுக்காதபடி, பயந்து விடாதபடி, ஆமென், நம்ம புலம்பாதபடிக்கு தேவன் எல்லா உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் தேவன் எளிதாக மாற்ற வல்லமில்ல, லேசாக மாற்ற வல்லமில்ல தேவனாக ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிறதான சுதந்திரம், ஒவ்வொரு சவால்கள், ஆமென், சந்திக்கிறதான ஒவ்வொரு பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நாம் லேசாக ஜெயம் கொள்ளக்கூடிய, ஆமென், கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவாராக. வாசியுங்கள், என்னாகமம் 13ஆம் அதிகாரம். ஆமென், திருப்பிக் கொள்ளுங்கள். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிப்போம். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்பொழுது காலை மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள். அப்ப கவனிங்க, இங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கானான் தேசம் உண்டு. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அந்த கானான் தேசத்தை போய் நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் அந்த கானான் தேசத்துல இருக்கிற பட்டணங்கள்லாம் அரணிப்பானவைகள், அங்கே இருக்கிற மனிதர்கள்லாம் ராட்சசர்கள், எல்லாம் சுதந்திரம் ஜெயிக்க முடியாத கடினமாக இருந்தது அந்த தேசம். ஆனால் சுதந்திரம் அங்கே காலே மற்றும் ஆரோன் 2 பேர் சொல்லுகிறார்கள், அதை நாம் எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில ஒரு சில சவால்கள் கடினமாக இருக்கலாம். கடினமான சவால்கள் இருக்கலாம். ஆமென், அந்த சவால்களை ஆண்டவர் எல்லாம் லகுவாக, எளிதாக, லேசாக தேவன் உங்களுக்கு மாற்றித் தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென், சுதந்திரம். எனவே நீங்கள் சந்திக்கிற எல்லா சவால்களிலும், பிரச்சனைகளிலும், ஆமென், சுதந்திரம், நீங்கள் எளிதாக, லேசாக அவைகளை ஜெயிக்கும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க பயப்படாதீங்க. இது எப்படி இருக்குமோ, ஜெயிக்க முடியுமோ, தோத்து போயிருவேனோ, இது எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ, பயப்படாதீர்கள். ஹல்லேலூயா. சுதந்திரம், நீங்கள் அந்த காரியத்தை செய்து பாருங்கள். இது ரொம்ப லேசா நீங்க ஜெயிக்க முடியும். இதை லேசா நீங்க சுதந்திரிக்க முடியும். இந்த வேலையை நீங்க லேசா செய்து முடிப்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு உதவி செய்வது லேசான காரியம் என்றால், சுதந்திரம், அந்த லேசான காரியத்தை செய்கிறவர் நமக்குள்ளாக இருக்கிறார். எனவே நம்மாலையும்
அதை லேசாக எளிதாக செய்வதற்கு தேவன் உங்களுக்கு பலன் தருவார். ஹல்லேலூயா. உலகத்தில் இருப்பவரை பார்க்கலும் உங்களுக்குள்ளாக இருக்கிறவர் பெரியவர். ஓ சுதரம், அவருக்கு லேஸ் என்றால் நமக்கும் லேசான காரியம்தான். ஹல்லேலூயா. சொல்லுங்க, எளிதாய் ஜெயிக்கலாம். ஆமென். எல்லா கடினமான சவால்களை எளிதாய் ஜெயிக்கலாம். நான் ஜெயிப்பேன். எனக்கு முன்பாக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, வாக்குத்தத்தங்களை நான் சுதந்திரிப்பேன். ஆமென். தடைகளை எல்லாம் தாண்டி செல்வேன். எளிதாக இந்த மாதத்திலே எல்லாவற்றையும் எளிதாக ஜெயிப்பதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். எல்லா கடினங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். எல்லா கடினமான பகுதிகளை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். எல்லா கடினமானவை எல்லாம் கர்த்தர் மாற்றி நீங்க அதை எளிதாய் செய்வதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கவனிங்க, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகள் ஆகாரத்தை அந்த பிள்ளைகள் எளிதாக சாப்பிடுவதற்கு அந்த தாய் தன்னுடைய அந்த ஆகாரத்தை ரொம்ப லகுவாக்கி அதை பிசைந்து அதை ரொம்ப லகுவாக அந்த பிள்ளைகள் ஜீரணிப்பதற்கு அவர்கள் கொடுக்கிறார்கள். அது போல ஆண்டவர் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் மாற்றி சொல்றாங்க, அந்த பிரச்சனைகளை நம்ம லேசா மேற்கொள்வதற்கு, லேசா ஜெயிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம சவால்களை எளிதாக நம்ம ஜெயிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சொல்றோம், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு சில குறிப்பிட்ட பாரத்தை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கலாம். ஆமென். சுதரம், அந்த பாரத்தை சுமப்பதை ஆண்டவர் உங்களுக்கு லேசாக ஆண்டவர் மாற்றித்தர வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 18ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் ஆமென். சுதரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆமென். சுதரம், அங்கே நாம் வாசிப்போம். அப்பொழுது அவர்கள் ஜனங்களின் நியாயம் விசாரித்து பெரிய காரியங்கள் யாவையும் உம்மிடத்தில் கொண்டு வரட்டும், சிறிய காரியங்கள் யாவையும் தாங்களே தீர்க்கட்டும். இப்படி அவர்கள் உம்மோடே கூட இந்த பாரத்தை சுமந்தால் உமக்கு லகுவா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க, இங்கே மோசையை குறித்து நாம் பார்க்கிறோம். மோசைக்கு ஒரு பெரிய பாரம், ஒரு பெரிய கடினம் என்னவென்றால், இவ்வளவு இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிப்பது, இவ்வளவு இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயம் தீர்ப்பது. ஆமென். சொல்றான், அங்கே பார்க்கும் பொழுது ஆமென். சொல்றான், மோசே தொய்ந்து போகிற அளவுக்கு ஆமென் அவன் ஒன்றியாய் இருந்து அந்த காரியங்களாம் செய்து கொண்டிருந்தான். நீங்கள் 14ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, ஜனங்களுக்கு அவன் செய்த காரியங்களையும் மோசையின் மாமன் கண்டு, நீர் ஜனங்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன? நீர் ஒன்றியாய் உட்கார்ந்திருக்கவும் ஜனங்கள் எல்லாரும் காலமே துவங்கி சாயங்காலம் மட்டும் உமக்கு முன்பாக நிற்க வேண்டியது என்ன என்றான். ஹல்லேலூயா. சுத்தம் 18ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீரும் உம்முடைய ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, அவன் ஒருவனாய் பாரம் சுமந்து கொண்டிருக்கிறான், ஒருவனாய் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சுத்ரம் அங்கே மோசேயினுடைய மாமனை அனுப்பி அவனுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்து ஆமென். சுத்ரம் அவனுடைய எல்லா பாரத்தையும் ஆண்டவர் லகுவாக மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்கள் ஒரு சில குடும்ப பாரத்தை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருந்தாலும் நீங்கள் ஒருத்தர் தான் குடும்ப பாரத்தையே சுமப்பது போல நீங்கள் இருக்கலாம். ஆமென். சுதரம், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு லகுவாக மாற்றி தருவார். ஹல்லேலூயா. அந்த பாரத்தை நீங்கள் எளிதாக சுமப்பதற்கு ஆண்டவர் அதை லகுவாக்கி தேவன் தர வல்லமுள்ளவராக இருக்கிறார். மோசையும் தொய்ந்து போனது உண்மைதான். நீங்கள் தொய்ந்து போயிருக்கலாம். குடும்ப பாரத்தை சுமந்து பொருளாதார பாரத்தை சுமந்து நீங்கள் தொய்ந்து போயிருக்கலாம். உண்மைதான். ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளைகளை குறித்த ஒரு பாரத்தை நீங்கள் சுமந்து நீங்களாவே தொய்ந்து போயிருப்பது உண்மைதான். ஆனால் கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுக்கு ஒரு சில ஆலோசனைகளை கொடுத்து உங்கள் பாரங்களை நீங்கள் சுமப்பதற்கு உங்களுக்கு அந்த பாரத்தை ஆண்டவர் லகுவாக்குவாராக. அது உங்களுக்கு ரொம்ப லகுவாயிருக்கும். தேவன் சதுரம் உங்களுக்கு நீங்க சுமக்கிற பாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு லகுவாக தேவன் மாற்றி தருவார். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், பாரம் சுமப்பது மனுஷனுக்கு நல்லது. இளம் பிராயத்திலே அதுவும் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. வாலிப தம்பிகளே, வாலிப தங்கச்சிகளே, ஆமென். சுத்தம் இள வயதுல நீங்க ஒரு சில நுகத்தை சுமருங்கள். குடும்ப பொறுப்புடையவர்களாக இருங்கள். ஆமென். சுத்தம் ஹல்லேலூயா. உங்களுடைய உற்றார் உறவினர்களை குறித்த ஒரு பொறுப்புள்ளவர்களாக நீங்கள் இருங்கள். ஆமென். சுத்தம் உங்களோடு படிக்கிறவர்களை குறித்த ஒரு பொறுப்புள்ளவர்களாக இருங்கள். ஆமென். சுத்தம் நீங்கள் நுகத்தை நீங்கள் சுமக்க வேண்டும். ஆமென். சுத்தம் நுகத்தை சுமப்பது
மனுஷனுக்கு நல்லது இளம் பிராயத்தை நுகத்தை சுமக்க வேண்டும். ஆமென் சுதரம். தேசத்தை குறித்ததான நுகம், ஆமென், இந்த நுகத்தை நீங்கள் சுமக்க வேண்டும். ஒரு சபையை குறித்ததான ஒரு நுகத்தை நீங்கள் சுமக்க வேண்டும். அப்படி நுகத்தை சுமப்பது நல்லது. அந்த நுகத்தை நீங்கள் சுமக்கும் பொழுது ஆண்டவர் அந்த நுகம் உங்களுக்கு பாரமாய் இராதபடிக்கு அதை ஆண்டவர் உங்களுக்கு லகுவாக தேவன் மாற்றித்தர வல்லமில்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. எனவே தேவனுடைய பிள்ளைகளே, சுதரம், நாம் பாரத்தை நம்ம சுமக்க வேண்டும். அந்த பாரத்தை நம்ம சுமக்கும் போது ஆண்டவர் அதை நமக்கு லகுவாக மாற்றி தருகிறவராக இருக்கிறார். நம்ம சுமக்க வேண்டிய பாரத்தில் முக்கியமான ஒரு பாரம் என்னவென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, என் சுமை லகுவாகவும், ஆமென், என் நுகம் மெதுவாகவும் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிங்க பார்க்கலாம். மத்திய சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்திய 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே, ஆமென் சுதம், என் நுகம் மெதுவாகவும் என் சுமை லகுவாகவும் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை குறித்த தேவ ராஜ்யத்தை குறித்த ஒரு சுமை நம்ம சுமக்க வேண்டும். ஆமென். இந்த பட்டணம் தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற சுமை உடையவர்களாக இருக்க வேண்டும். சுவிசேஷ பாரம் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். தேவனுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த இதயத்தின் வேதனை, இதயத்தின் துடிப்பு, அதை நாம் அறிந்து அந்த பாரம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அந்த பாரத்தை ஆண்டவர் நமக்கு லகுவாக மாற்றி தருவார். ஹல்லேலூயா, சுதரம், ஹல்லேலூயா. இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம். ஊழியத்தின் நிமித்தம் வருகிற எல்லா சுமைகளை ஆண்டவர் உங்களுக்கு லகுவாக மாற்றி தருவார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் சுமை, என் நுகம் அது மிக லகுவானது, அது மிக லகுவானது, அதை நீங்கள் சுமருங்கள். ஆமென். அந்த நுகத்தை விரும்பி நீங்கள் சுமந்து கொள்ளுங்கள். அநேக ஜனங்களை விசாரித்து கேட்டு அவங்களுடைய நுகத்தை, பாரத்தை எல்லாம் நீங்கள் சுமக்க வேண்டும். ஆமென். அநேக ஜனங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சுமைகள் எல்லாம் நீங்கள் வாங்கி சுமந்து, ஆமென், ஹல்லேலூயா, சுதரம், அப்படி சுமக்கும் பொழுது அதெல்லாம் கர்த்தர் நமக்கு லகுவாக அவைகளை தேவன் மாற்றி தருவார். ஹல்லேலூயா. பாத்தீங்கன்னா, வேதத்தில் எனக்கு பிடித்த ஒரு மனுஷன், அந்த 4 பேர், ஹல்லேலூயா, சுதரம், அவர் குஷ்டரோகியை சுமந்து கொண்டு வந்தார்கள். அந்த 4 பேர் யார் என்று சொல்லப்படவில்லை. அவன் அந்த திமிர்வாதக்காரனோடு கூட பிறந்தவர்களா, குடும்பத்தில் உள்ளவர்களா, இடைஞ்சன பந்துக்களா, அல்லது முன்பின் தெரியாத ஆட்களா, யார் என்று தெரியவில்லை. அந்த 4 பேர் சேர்ந்து அந்த ஒரு மனிதனை சுமந்து கொண்டு வந்தார்கள். இவனுக்கு எப்படியாவது ஒரு சுகம் கிடைக்க வேண்டும், இவனுக்கு எப்படியாவது எழுந்து நடக்க வேண்டும் என்ற ஒரு சின்ன முயற்சி எடுத்தார்கள். ஆமென். இன்றைக்கும் நீங்க பிறருக்காக நீங்க ஒரு முயற்சி எடுத்து ஜெபம் பண்ணி பாருங்க. எத்தனையோ பேர் வியாதியோடு இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் கஷ்டத்தோடு இருக்கிறாங்க. பிறருக்காக முயற்சி எடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். அந்த சுமையை நீங்கள் சுமங்கள், அந்த பாரத்தை நீங்கள் சுமங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என் சுமை லகுவாக இருக்கிறது. சொல்றான். ஆமென். அங்கே சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், ஹல்லேலூயா, 29ஆம் வசனம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டோட நுகம் என்ன? அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை குறித்ததான ஒரு நுகம், பாரம். அந்த நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த 4 பேர் எப்படி ஒரு திமிர்வாதக்காரன் சுகமாக விடும் என்று, ஆமென், அந்த பாரத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களோ, இது போல நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய பாரத்தை எல்லாம் கேட்டு விசாரித்து அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நான் கடந்த நாட்களே கிராமங்களில் ஊழியம் செய்த பொழுது, ஆமென், அந்த கிராமத்தில் ஊழியம் இப்படி செய்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பாரத்தை கொடுத்தார். எனவே அதன்படி நாங்கள் ஊழியம் செய்தோம். எப்படி என்றால், ஒரு சென்சஸ் என்பது போல ஒவ்வொரு வீடுகளுக்கு நாங்கள் சென்றோம். அந்த வீட்டில் போய் உள்ளவருடைய பேர்கள் எல்லாம் கேட்டு எழுதி வாங்கி, அவங்க அந்த ஒவ்வொரு பேர் உள்ளவர்களுக்கும் என்ன பிரச்சனை, அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய அந்த பேரை உடையவர்களுக்கு என்ன பிரச்சனை, இந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனை, எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டு வாங்கின பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனைகளை சொன்னார்கள். இவர் பார்த்தீங்கன்னா, என் கணவர் பயங்கர குடிகாரர், இவர் என் பையன் சரியா படிக்க மாட்டான், ஆமென் சுதரம், இவன் என் மக அடிக்கடி உடம்பு முடியல என்று ஒவ்வொரு பிரச்சனையா சொன்னார்கள். அதெல்லாம் எழுதி வைத்து நாங்கள் சபையில வைத்து ஜெபித்தோம். ஹல்லேலூயா, ஆமென் சுதரம். அப்ப கவனிங்க, நம்ம பிறருடைய கஷ்டங்களை கேட்கணும், விசாரித்து அந்த பாரத்தை நம்ம சுமக்க வேண்டும். அப்படி சுமக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என் சுமை மெதுவாகவும் என் சுமை நுகம் லகுவாகவும் இருக்கிறது. அதை ஆண்டவர் நம்ம சுமப்பதற்கு அது மிகுந்த லகுவாக தேவன் மாற்றி தருவார். ஹல்லேலூயா. குடும்ப பாரம் உடையவர்களாக இருங்கள், அந்த பாரத்தை ஆண்டவர் லகுவாக மாற்றி தருவார். இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா, ஆமென் சுதரம்,
பாரத்தை சுமந்து தாங்களே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த பாரத்தை நம்ம இறக்கி வைக்க வேண்டும். நான் சொன்னேன் அல்லவா, அந்த 4 பேர், அவர்கள் 4 பேர் என்ன செஞ்சாங்க? திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வந்து என்ன செய்தார்கள் என்றால், ஆமென் சுதரம், அந்த திமிர்வாதக்காரனை சுதரம் அவர்கள் இயேசுவுக்கு முன்பாக கொண்டு வந்து இறக்கினார்கள். சுதரம் மேற்கூரையை திறப்பாக்கி இயேசுவை உள்ளே இறக்கினார்கள். இயேசுவுக்கு முன்பாக உள்ளே இறக்கினார்கள். இன்றைக்கு நீங்கள் சுமக்கிற சுமைகளை இயேசுவுக்கு முன்பாக கொண்டு வந்து இறக்கி வைக்கும் பொழுதுதான் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, பாரம் சுமந்து இருக்கிற உங்களுடைய பாரத்தை ஆண்டவர் லகுவாக்கி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. அடுத்தபடியாக நாம் பார்ப்போம். ஆமென் சுத்ரம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியானியரை முறியடிப்பாய். இங்கே நாம் பார்க்கிறோம், இங்கே கிதியோனுக்கு முன்பாக ஒரு பெரிய யுத்தம் இருக்கிறது. இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொரு நாளும் நாம் யுத்தம் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆமென் சொல்கிறார். நமக்கு விரோதமாக எதிராளிகள், சத்துருக்கள் அநேகமாக பெருகி இருக்கிறார்கள். நாட்டில் சத்துருவின் கிரிகள் அதிகமாக பெருகி இருக்கிறது. ஒரு பெரிய யுத்த களத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆமென் சுதரம். ஆனாலும் நமக்கு விரோதமாக எதிரிகள் படுத்திருந்தாலும் நம்ம ஆண்டவர் நமக்கு இந்த யுத்தத்திலே எளிதாக லகுவாக தேவன் நமக்கு ஜெயத்தை ஆண்டவர் தர வல்லமில்லவராக இருக்கிறார். யுத்தத்திலே எளிதாக நமக்கு வெற்றி கிடைக்கும். அசுத்தாவியோடு போராடி கொண்டிருக்கிறீங்களா? சுதரம், கடந்த நாட்கள் மாதங்கள் வரைக்கும் நீங்கள் அசுத்தாவிகளோடு போராடி ஆமென் சுதம், அது உங்களுக்கு மிக கடினமாக இருந்தாலும் இந்த மாதத்தில் இந்த அசுத்தாவிகள்லாம் எளிதாக நீங்கள் யுத்தம் பண்ணி ஜெயிப்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், ஒரு சில ஏரியாக்கள் இருக்கிற பொல்லாதாவிகள் உங்கள் குடும்பத்தோடு ஊழியத்தோடு போராடி கொண்டிருக்கிறது. ஆமென் சுதரம், அந்த ஆவிகளை மேற்கொள்ள முடியவில்லையே, மிக கடினமாக இருக்கிறதே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவைகளாம் எளிதாக ஜெயிப்பதற்கு சுதரம், ஒரே மனுஷரை முறியடிக்கிறது போல அந்த ஆவிகளை எல்லாம் முறியடிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதத்திலே உதவி செய்வாராக. அவருக்கு உதவி செய்வது லேசான காரியம். யுத்தத்திலே உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை ஆண்டவர் தருவார். நான் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், இந்த மாதத்திலே உங்களுக்கு கிடைக்கிறதான யுத்தத்திலே வெற்றி. இதன் பிறகு எந்த ஒரு யுத்தம் இல்லாதபடிக்கு தேவன் உங்களுக்கு ஒரு அமைதலான அமெரிக்கையான வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திலே தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வெற்றி எளிதாக இருக்கும். நீங்கள் கடினப்பட்டு ஜெயிக்க வேண்டும் என்று அல்ல, எளிதாக ஜெயிப்பதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. சுந்தரம், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீங்கள் சுந்தரம் எல்லா அசுத்தாவிகளை முறியடிக்க தேவன் உங்களுக்கு பலன் தருகிறவராக இருக்கிறார். அடுத்தபடியாக நாம் பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு முன்பாக இருக்கிற லக்குகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு சுதரம் நாம் செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் செய்து முடிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு ஆண்டவர் உதவி செய்ய, அவர் அதை லகுவாக செய்து முடிக்க ஆண்டு நமக்கு உதவி செய்ய வல்லமில்ல தேவனாக இருக்கிறார். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் சொல்றோம். அங்கே நாம் வாசிக்கும் பொழுது 23ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சவுலின் ஊழியக்காரர்கள் இந்த வார்த்தைகளை தாவீதின் செவிகள் கேட்க பேசினார்கள். அப்பொழுது தாவீது, நான் ராஜாவுக்கு மருமனாகிறது லேசான காரியமா? நான் எளியவனும் அற்பமா எண்ணப்பட்டவனுமா இருக்கிறேன் என்று சொல்கிறான். கவனிங்க, இங்கே பார்க்கும் பொழுது சொல்றான், சவுல் ராஜாவுக்கு மருமனாக வேண்டும் என்ற ஒரு விருப்பம் தாவீதுக்கு இருந்தது. ஆனால் நாம் பார்க்கும் பொழுது அங்கே சவுல் என்ன சொல்கிறார் என்றால், பெலிஸ்தரின் 100 நுனித்தோலினால் சொல்றான், ராஜாவின் சத்துருக்கள் எடுத்து பழி வாங்குவாயாக என்று ஆண்டவர் சொன்னார். பெலிஸ்தரில் ஒரு 100 பேரை கொன்று அவனுடைய நுனித்தோலை கொண்டு வர வேண்டும் என்று சொல்றான் சவுல் ராஜா தாவீதுக்கு சொல்லுகிறார். ஆனால் நடந்த காரியம் பார்க்கும்போது 27ஆம் வசனத்திலே, அந்த குறித்த நாட்கள் நிறைவேறும் முன்னே தாவீது எழுந்து தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு போய் பெலிஸ்தரில் 200 பேரை வெட்டி அவர்கள் நுனித்தோலை கொண்டு வந்து கொடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம். தாவீது சவுல் ராஜா சொல்லுகிறார், சொல்றான், பெலிஸ்தருடைய 100 பேருடைய நுனித்தோலை வெட்டி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் தாவீது என்ன செய்கிறார்? 200 பேருடைய
நுனித்தோலை வெட்டி கொண்டு வந்து கொடுக்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா சவுல் ஒரு பயங்கரமான தந்திரம் பண்ணுகிறார். என்ன தந்திரம் என்றால், சுந்தரம் இது தாவீதினால பெலிஸ்தரை வென்று 100 பேருடைய நுனித்தோலை கொண்டு வர முடியாது. அப்படி போகும்பொழுது எல்லா பெலிஸ்தர்களும் தாவீதை கொன்று விடுவார்கள். எனவே தாவீதை தான் பழிவாங்க சரியான ஒரு தந்திரமான ஒரு ஆலோசனை செய்து அனுப்பி விடுகிறார். ஆனால் பார்த்தீங்கன்னா தாவீதோடு கூட இருந்த ஆண்டவர் அந்த சுந்தரம் சவுல் பண்ணின எல்லா தந்திரங்களையும் எல்லாம் ஆண்டவர் மாற்றி நம்ம சொன்ன காரியத்தை செய்வதற்கு 100 நுனித்தோலை கொண்டு வா என்று சொல்லுகிறார். ஆனால் தாவீது 200 நுனித்தோலை கொண்டு வந்து கொடுத்து தாவீதை வெற்றி சிறக்க ஆண்டவர் பண்ணினார். இன்றைக்கும் அந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஒரு சில சிக்கல்ல மாட்ட வைக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு சில சுந்தரம் லக்குகளை கொடுத்து வேலை பழுவை கொடுத்து இதுக்குள்ள இந்த வேலையை செய்யணும், இதுக்குள்ள இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களை ப்ரெஷர் கொடுத்து மன அழுத்தம் கொடுத்து உங்களை பயங்கரமாக வேதனைப்படுத்தி உங்களை டார்ச்சர் பண்ணலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வார் என்றால், இரக்கம் செய்வார் என்றால் எல்லாவற்றையும் நீங்கள் எளிதாக நீங்கள் செய்து முடிப்பீர்கள். சுந்தரம் அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். உங்களை பழி வாங்குவதற்கு ஒரு சில காரியம் செய்ய வைப்பார்கள். ஆனால் அதிலிருந்து நீங்கள் எளிதாய் தப்புவதற்கு ஆண்டவர் இந்த மாதத்திலே உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் உணர்கிறேன். ஆண்டவர் ஒரு சிலரோடு தீர்க்க தரிசனமாக பேசி கொண்டிருக்கிறார். வேலை பார்க்குற இடத்துல உங்களை எப்படியாவது இந்த வேலையை விட்டு காலி பண்ண வைக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு பலவிதமான ப்ரெஷர் கொடுத்து சுந்தரம் லக்குகள் மேலே லக்குகள் கொடுத்து உங்களால் அச்சீவ் பண்ண முடியாத ஒரு சில டார்கெட்டை கொடுத்தா நீங்கள் வேலையை விட்டு பெயரலாம் என்று சொல்லி அப்படி தந்திரமாக ஒரு சில காரியங்களை செய்யலாம். ஆனால் அதையெல்லாம் அச்சீவ் பண்ணுவதற்கு அந்த காரியத்தை எல்லாம் எளிதாக செய்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். தேவனுக்கு உதவி செய்கிறது லேசான காரியம் என்றால் உங்களுக்கும் இந்த வேலைகளை செய்வதற்கு தேவன் லேசாக செய்ய வைக்க தேவன் வல்லமில்லவராக இருக்கிறார். அவரை விசுவாசியுங்கள். இந்த வார்த்தைகளை அப்படி ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் நம்புங்கள். என் தேவனுக்கு எல்லாம் லேசானது என்று நீங்கள் சொல்லுங்கள். சுந்தரம் உங்க வாழ்க்கை எல்லாவற்றையும் லேசாக ஆண்டவர் செய்து முடிக்க வல்லமில்ல தேவனாக ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுந்தரம் எதிரான நம்முடைய வாழ்க்கையிலே கடினமாக இருக்கிறதோ செய்ய முடியாதவைகளாக இருக்கிறதோ அதையெல்லாம் இந்த கடினத்தை எல்லாம் கர்த்தர் இந்த மாதத்துல உடைத்தெறிந்து எரிவாராக. என் பிள்ளைகள் வாழ்க்கையில் எதெல்லாம் கடினமாக இருக்கிறதோ அந்த கடினத்தை எல்லாம் மாற்றி அதை லகுவாக ஆண்டவர் மாற்றுவதற்கு உதவி செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கவனிங்க, சிம்சோனை சுந்தரம் அவனை கட்டினார்கள். வசனம் சொல்லுகிறது 2 புது கயிறினால் சிம்சோனை செய்தார்கள், கட்டினார்கள். சுந்தரம். ஆனால் சிம்சோன் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த பொழுது அந்த கயிறு எப்படி மாறினா நெருப்புப்பட்ட நூல் போல மாறினது. சுந்தரம். அப்ப கவனிங்க, எப்படி ஆண்டவர் அந்த சிம்சோன் அந்த 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 கயிறுகளை உடைத்தெறிவதற்கு ஆண்டவர் பலன் தருகிறார் என்று பாருங்க. 2 புது கயிறுனா அது அப்படியே இருக்கும் என்றால் உடைக்க முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது அந்த கயிறு ஒரு நூல் போல, அது எப்படியா நெருப்புப்பட்ட நூல் போல மாறிவிட்டது. நெருப்புப்பட்ட நூல் போல மாறிவிட்டது. எவ்வளவு தேவன் சுந்தரம் அந்த கடினமானவைகளாம் கர்த்தர் மாற்றுகிறார் என்று பாருங்கள். உங்க வாழ்க்கையில் இருக்கிற கடினமானவைகள் எதுவாக இருக்குதோ அதையெல்லாம் தேவன் லகுவாக நீங்க எதெல்லாம் கடினம், எதெல்லாம் என்னால் முடியல என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த கடினமானவைகளை தேவன் லகுவாக மாற்றித்தர வல்லமில்லவராக இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சுந்தரம் உபாகமம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே சுந்தரம் இரும்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இரும்பு இருக்கிற உலோகத்திலே இரும்பு மிகவும் கடினமானது. சுந்தரம் இன்றைக்கு இரும்பு போல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம், இரும்பு போல ஒரு சில கடினங்கள் இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது பார்த்தீங்கன்னா எய்த்தை குறித்து சொல்லும் பொழுது எய்த்து ஒரு இரும்பு போல இருக்கிறார். எய்த்தின் ராஜா பார்வோன் அவன் ஒரு இரும்பு போல இருக்கிறார். இன்றைக்கு ஒரு சில மனிதர்கள் பார்த்தா இரும்பு மாதிரி இருப்பாங்க, ரொம்ப கடினமா இருப்பாங்க. ஆண்டவர் அந்த கடினங்களை எல்லாம் கர்த்தர் உடைப்பாராக இயேசுவின் நாமத்தாலே. உங்க குடும்பத்தில் உள்ளவர்கள் சுந்தரம் இரும்பை போல இருக்கலாம். அப்படிப்பட்ட இரும்பா இருக்கிறவர்களை கர்த்தர் உடைத்து சுந்தரம் அவர்களை கர்த்தர் உங்களுக்கு லகுவாக்கி தருவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தையை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. சுந்தரம் சுந்தரம் பார்வோன் ஒரு இரும்பை போல இருந்தான், எய்த்து ஒரு இரும்பை போல இருந்தது. உபாகமம் 4ஆம் அதிகாரம் சுந்தரம் 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம்.
அந்த எய்த்து என்னும் இருப்பு களவாயிலிருந்து கர்த்தர் படப்பட பண்ணினார். அப்ப கவனிங்க, அந்த எய்த்திலிருந்து அந்த பார்வோன் அவனுடைய இரும்பை கர்த்தர் உடைத்து இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட பண்ணின ஆண்டவர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இரும்ப போல இருக்கிற மனுஷர்களை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சில பாரம், ஒரு சில நுகங்கள், அதிலிருந்து விடுபட முடியாதபடி அது ஒரு இரும்பு போல இருக்கலாம். இருப்பு நுகத்தடி என்று வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்துல இருப்பு நுகத்தடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்படிப்பட்ட நுகத்தடிகள் எல்லாம் தேவன் உடைத்து போட்டு உங்களையும் என்னையும் ஆண்டவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர்கள் உன்னை அழுத்தி தீரு மட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். இருப்பு நுகத்தடி போல உங்க மேல இருக்கிற அந்த நுகத்தடி, உங்க மேல இருக்கிற அந்த அடிமைத்தனம் இரும்பை போல இருக்கலாம். கர்த்தர் உடைக்க வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் தருகிற அபிஷேகம் எல்லா விதமான நுகத்தடிகளை உடைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா, எல்லா நுகத்தடிகளை உடைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆமென் சொல்றாம். அது மாத்திரமல்ல, யோசுவாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஆமென் சொல்றாம், எதிரிகள் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற ரதங்கள், சொல்றாம், இருப்பு ரதங்கள் இருந்தாலும், இரும்பான ரதங்கள் உடையவர்களாக எதிரிகள் இருந்தாலும் ஆமென் சொல்றாம், அவைகளையும் துரத்தத்தக்கதாக தேவன் நம்மளுக்கு பலனை ஆண்டவர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. இரும்பு ரதம் அவங்க வாழ்க்கையில எதிரிகள்கிட்ட இருந்தாலும், எதிரிகள் இரும்பை போல இருந்தாலும், அவர்களை துரத்திவிட முடியாதபடி கடினமாக இருந்தாலும் நீங்கள் துரத்தும் பொழுது ஆமென், ஆண்டவர் சொல்லியிருக்கிற என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். நீங்க சொல்லலாம், பாஸ்டர் நானும் எவ்வளவு சொல்லி பார்த்தேன், ஒன்னத்தையும் துரத்த முடியல. ஆமென். கடினமா இருக்கிறதா? ஆமென் சொல்றார். இரும்பு போல இருக்கிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் இந்த மாதத்திலே அதை லகுவாக நீங்கள் துரத்தி விடுவீர்கள். ஒரு வார்த்தை சொல்லும்போது அதெல்லாம் ஓடி போகும். ஆமென். லகுவாக இருப்பு ரதங்களை போல இருக்கிற எதிரிகளை ஆண்டவர் உங்க முன்பாக துரத்தி அடிக்க தேவன் வல்லமில்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்றாம். அது போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் இருப்பு தாழ்பார்கள் திறக்கவே இல்லை. கடினமாக இருக்கிறது. கடின இருதயங்கள் திறக்கப்படவே இல்லை. இருப்பு தாழ்பால்ல கர்த்தர் முறிப்பாராக. ஹல்லேலூயா. அவர் தருகிற அபிஷேகம் எல்லா இருப்பு தாழ்பால்களையும் முறிக்க வல்லமில்லதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் சொல்றோம் கடினமாக இருக்கிறதோ எல்லாவற்றையும் தேவன் நமக்கு லகுவாக்கி தருவார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவங்களை ஆண்டவர் லகுவாக்கி தருவார். நமக்கு முன்பாக இருக்கிற சவால்களை நாம் சந்தித்து ஜெயிப்பதற்கு ஆண்டவர் லகுவாக்கி தருவார். ஹல்லேலூயா, ஆமென். நாம் சுமக்கிற சுமைகளை ஆண்டவர் நமக்கு லகுவாக்கி தருவார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா யுத்தங்களை ஆண்டவர் நமக்கு லகுவாக்கி தருவார். ஹல்லேலூயா, ஆமென். நாம் நிறைவேற்ற வேண்டிய செய்ய வேண்டிய வேலைகள், லக்குகள், டார்கெட் எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்கு ஆண்டவர் அவைகளை லகுவாக்கி தருவார். இரும்பு போல கடினமாய் இருக்கலாம். ஆமென் சொல்றாம். எந்த ஒரு மனிதனாக இருக்கலாம், ஒருவேளை நம்ம மேல இருக்கிற ஒரு சில நுகங்களாக இருக்கலாம், எல்லாவற்றையும் ஆண்டவர் லகுவாக்கி நமக்கு தேவன் தருகிறவராக இருக்கிறார். கடைசியாக அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை திரும்ப நாம் வாசிப்போம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்றாம், பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா, ஆமென் சொல்றாம். அங்கே நான் பார்க்கும் பொழுது ஆசாவுக்கு இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆசாவுக்கு இந்த வார்த்தை சொல்லப்பட்ட காரியம் என்னவென்றால், ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். யாரெல்லாம் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிறீர்களோ சொல்றேன், உங்களுக்கு எல்லா காரியங்களையும் ஆண்டவர் லகுவாக்கி தர வல்லமில்லவராக இருக்கிறார். இந்த மாதத்திலே நம்ம ஆண்டவர் நோக்கி நம்ம கூப்பிட வேண்டும். தாவீது சொல்லுகிறார், ஹல்லேலூயா, நான் ஆலயத்திலிருந்து என் தேவனை நோக்கி நான் அபயமிட்டேன் என்று சொல்லுகிறார். 2 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஆலயத்திலிருந்து நான் அபயமிட்டு கூப்பிட்டேன் என்று சொல்லுகிறார். ஆலயத்திலிருந்து நான் சத்தமிட்டேன். அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. மார்க்கு 10ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்துல பத்திமை கூப்பிட்டான். தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்டான். கர்த்தர் அற்புதம் செய்தார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு மகளே என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர் நோக்கி கூப்பிடுவோம். கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கடினங்களை எல்லாம் ஆண்டவர் லகுவாக்கி தருவாராக. ஹல்லேலூயா,
ஆமென். எல்லா கடினமானவங்கள் எல்லாம் ஆண்டவர் லேசாக மாற்றி தருவார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் இந்த வார்த்தையை உங்களுடைய பிள்ளைகளோடு ஆண்டவரை பேசுவதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த வார்த்தைகளின்படியே உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இருக்கிற எல்லா கடினமானவையெல்லாம் கர்த்தர் மாற்றி எல்லாவற்றையும் எளிதாக செய்ய, லேசாக செய்து முடிக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. இந்த வார்த்தையை இது ஆசீர்வதித்து தந்தபடினாலும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய கர்த்தரை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இப்பொழுதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் இந்த ஆராதனைகளை பங்கெடுத்த எல்லா தெய்வ பிள்ளைகளோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் எப்பொழுதும் நீடித்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.